எனக்கு ஆஃபீஸில் 1000 வேலை இருக்குன்னு தான் நான் உங்களை தேடி வைக்க சொன்னேன். இப்போ நான் இதையும் தேடணும், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய் நீங்களாவது கொடுக்கலாம்ல, அதுக்கும் நான் தான் வரணும். எனக்கு கண்ணு தெரியலப்பா, அந்த கண்ணாடி சரியில்லை, மாற்றி வேற வாங்கி கொடுக்கணும், அதையும் வாங்கி கொடுக்கல. பொறுமையா தேடு, அங்கதான் இருக்கும். அன்புள்ள அர்ஜுனுக்கு உன் அம்மாவின் கடிதம். இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும்போது நான் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பேன். நான் உயிரோடு இருக்கும்போது உன்னிடம் அதிகமாக பேச விருப்பப்பட்டேன். ஆனால் நீ எனக்கு நேரம் ஒதுக்கவில்லை. இந்த கடிதத்தின் மூலம் உன்னிடம் பேச விரும்புகிறேன். எனக்காக நேரம் தருவாயா? நான் காலேஜில் தங்கப்பதக்கம் வாங்கினவன்னு உனக்கு தெரியுமா அர்ஜுன்? பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சூழ்நிலை கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு. உன் அப்பா அவருடைய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஓடிக்கிட்டே இருந்தார். நான் அவருடைய அன்புக்காக ஏங்கினேன். ஆனால் நீ பிறந்தப்ப அந்த ஏக்கம் குறைஞ்சிது. என் வாழ்நாள் முழுவதும் உனக்காகவே வாழ முடிவு பண்ணேன். அம்மா என் கூடயே இருங்கம்மா, நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப தெம்பா இருக்கும்மா, என்னை விட்டு போகாதீங்கம்மா. அம்மா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்பா. உன் பக்கத்திலே தான் இருப்பா அம்மா. தலைவலி ஜுரம் எல்லாமே உன்னை விட்டு போயிடும். அம்மா கஷாயம் வச்சு கொடுத்தோம்ல, இப்போ அதை சாப்பிட்ட உடனே இப்போ நல்லா தூங்குற. காலையில் எல்லாம் சரியாயிடும் உனக்கு. அம்மா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீ ஸ்கூல் முடிஞ்சு எப்போ வருவேன்னு காத்துக்கினே இருப்பேன். வந்ததும் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட வந்து ஒப்பிப்பேன். அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ பெரியவனா ஆக ஆரம்பித்ததும் உன் உலகம் வேற மாதிரி மாறிப்போச்சு. நான் இருந்த இடம் காலியாக ஆரம்பிச்சது. நீ என்னோட பக்கத்தில் உக்காந்து பேசுகிறத கேட்க நான் காத்துக்கின்னு இருந்தேன். ஒரு நாள் 2 நாள், அது அப்புறம் வருஷங்களாக மாறிப்போச்சு. என்னப்பா இன்னைக்கு நீ வெளியே கிளம்பிட்டியா? இப்பதானே காலேஜ் விட்டு வந்தது வராதமா மறுபடியும் வெளியே கிளம்புற. நானும் தங்கச்சி தனியா தானப்பா வீட்டுல இருக்கிறோம். ஒரு ஆம்பளை பிள்ளையா எங்க கூட துணையா இருக்கலாம்ல. அப்பா தான் வேலைக்கு போயிடுறாரு. நீயும் கூடயே இருப்பேன்னு நாங்க எதிர்பார்க்கறோம். நாங்க 2 பொம்பளையும் தனியா இருக்கிறோம்பா. நீ டெய்லி வெளியில சுத்திட்டு 10-11 மணிக்கு வர. என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி இருக்காமா? இல்ல தங்கச்சி மாதிரி பொம்பளை பிள்ளையா? சும்மா வீட்டுல இருக்க சொல்லி நினைக்கிறீங்க. வெளியே போனாதான் 4 பேர் கூட பழக முடியும். என் வாழ்க்கைக்கு அது தேவை. சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பொட்டி பாம்பா இருக்கணும். என்னால இருக்க முடியாது. போங்க, நான் லேட்டா தான் வருவேன். உனக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சிருக்கேன்பா, சாப்பிட்டாது போ. வெளியே போறப்ப நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடு. உன் அப்பா ஒரு பெரிய கோட்டையை கட்டணும்னு ஓடிக்கினே இருந்தார். ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே வாழ வேண்டிய வசந்த காலங்களை அவர் வழியிலேயே தொலைச்சிட்டாரு. திரும்பி பார்த்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறப்ப பசங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ தயாராகிட்டாங்க. காலம் கடந்து யோசித்து பிரயோஜனம் இல்லை. ஒரு வீட்டில் எல்லாருமே இருந்தாலும் பேச யாருமே இல்லாத வாழ்க்கை, அதுதான் உண்மையான தனிமை. அந்த தனிமையை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் நீ கொடுத்துடாத. இப்போது உன் வாழ்க்கையில் ரம்யா இருக்கா. அவளும் என்னை மாதிரியே காத்துக்கின்னு இருக்கிறாளா? நீ ஒரு முறையும் லேட்டாக வரப்ப வேகமாக வந்து கதவை திறந்து உனக்காக ஏங்குறாளா? நீ அவளோட பேசுவன்னு எதிர்பார்க்குறாளா? நான் இப்போ உன்னோட இல்லை அர்ஜுன். ஆனால் காத்திருப்பு உன்னுடைய வீட்டில் இருக்குது. அதை உடைக்காத அர்ஜுன். நீ சம்பாதிச்ச பணம் உன்னோட கூட வராது. ஆனால் நீ செலவழித்த நேரம் மட்டும் அவங்களுடைய மனசில் வாழும். உழைக்க வேண்டியது தான், ஆனால் உழைச்சிக்கினே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி குடும்ப சந்தோஷத்துக்காக வாழு. அதுதான் உனக்கு நிம்மதியை தரும். இதுதான் நான் உன்கிட்ட பேச நினச்சேன் அர்ஜுன். என்னப்பா அது லெட்ரு? ரொம்ப நேரமாக படிச்சுன்னு இருக்க.
நான் ஆஃபீஸில் இருக்கிறப்ப அம்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறப்பையும் நான் வேலையா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா அப்ப தெரியல அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு. இப்ப தெரியுதுப்பா. அம்மா எனக்காக எழுதணும் லெட்டர். அவங்க உங்களை மிஸ் பண்ணிருக்காங்க நீங்க வேலை செய்யும்போது. நான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா நானும் அவங்கள புரிஞ்சுக்கல. கடைசி வரைக்கும் எதிர்பார்த்து இந்த எதிர்பார்ப்புல அவங்க தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டியாம்மா? கொடுத்தாச்சு. ஆஹ் நீங்க தேடுறது எல்லாம் கிடைச்சதா? கிடைச்சாச்சுமா. வேலை கிளம்பிட்டீங்களா? ஆமா, எனக்கு டைம் இல்லை. வேலைக்கு வேலைக்கு போல, பீச்சுக்கு போவோமா? நீங்க அப்படி சொல்றீங்க, வேலைன்னு இருப்பீங்க. எல்லாமே லேட்டா தான் புரியுது. சரி கிளம்பி பீச்சுக்கு போ. அம்மா, என்னை பார்த்தா நான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்குதா? சும்மா வீட்டுல இரு. எனக்கு என்ன வயசாகுது? என்ன தங்கச்சி மச்சு பொட்ட பிள்ளையா? வீட்லயே நீங்க இது பண்ணி வச்சுட்டு இருக்க. வெளியே போய் 4 பேர் கூட பழகணும். அப்பதான் லைஃப்ல என்ன தெரியும். நான் போறேன்.